Friends, welcome to my channel Hierarchy Infocart. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார் இன் பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? பார் இன் பார் சார்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. ரெண்டு சார்ட்டையும் ரெண்டு பார் சார்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ட்டுக்குள்ள இன்டர்லாக் பண்றது. ஓகேங்களா? ரெண்டு பார் சார்ட்டை ஒரே சார்ட்டை நம்ம கன்வர்ட் பண்ணி நாம விஷுவல் ரெப்ரசன்ட் பண்றது தான் பாத்தீங்கன்னா பார் இன் பார் சார்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கலாம், இல்லனா சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இருக்கலாம். சோ இது மாதிரி நம்ம ரெண்டு மெஷரை வந்து ஒரே பார் சார்ட்ல எப்படி காமிக்க போறோம், எஃபெக்டிவா காமிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இத பத்தி இது எப்படி கிரியேட் பண்றது டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டேப்லூல பார் அண்ட் பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்றது இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா சப் கேட்டகரி எடுத்துக்கிறேன். ரோஸ்ல சேல்ஸ் நான் காலம்ல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சார்ட் பண்ணிக்கலாம் சார்ட். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்மளுக்கு ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ 2018 சேல்ஸ் அண்ட் 2019 சேல்ஸ் சம்திங். ஸோ டூ டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்லாக் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு நம்மளுக்கு இயர்ஸ் வேணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் டேட் வந்து நான் கலரில் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கலரில் விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே நாலு இயர் இருக்குது. ஓகேங்களா? இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 14, 15 வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டுமே எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது 14 and 15ஓட சேல்ஸ். ஓகேங்களா? சேல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் பாரை வந்து நம்ம இந்த பார்க்குள்ளே வந்துட்டு நம்ம இன்டர்லாக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இயர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இது நீங்கள் அப்படியே ட்ராக் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணிட்டு சைஸில் விட்டுருங்க. உங்களுக்கு இது மாதிரி மாறிடும். ஓகேங்களா? இந்த பாரோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் பார் வந்து இந்த பாருக்குள்ளே போகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா பாருங்கள், அனாலிசிஸில் ஸ்டாக் மார்க்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸ்டாக் மார்க்ஸ் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃப் கொடுத்துருங்க. ஆஃப் கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருக்குள்ளே இன்டர்லாக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார் இன் பார் சார்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2014 காமிக்கும், இதோட வேல்யூ 2015 காமிக்கும். ஸோ ஒரே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம எஃபெக்டிவாக இதில் காமிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார் இன் பார் சார்ட் கிரியேஷன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.